இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். यीशु के नाम से सबको आशीष करते हैं। ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். कुछ वचनों को हम ध्यान करेंगे। இயேசு கிறிஸ்து இருக்கிறவராகவே இருக்கிறவர். यीशु मसीह जैसा है सर्वदा के लिए वैसा ही அவரே है சர்வ வல்லமுள்ளவர். और वही सर्वशक्तिमान है। ஆனால் அவர் இந்த உலகத்தில் என்னை மீட்பதற்காக மனிதனாக வருகிறார். और वो मुझे छुड़ाने के लिए मनुष्य के रूप में आया। எபிரேயர் 2:14 அப்படி சொல்கிறது. इब्रानियों का दूसरा अध्याय 14 वचन पर ऐसा लिखा है। என்னுடைய பிள்ளைகள் ஆதாம் ஏவானுடைய வம்சம் மாம்சத்திலே செத்து விட்டது. और मेरे बच्चे आदम और हवा का वंश मांस में मर गए। அவர்கள் மரணம் அடைந்தார்கள். वो मर गए हैं। ஆகவே என் பிள்ளைகள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கிறபடியினால் और इसलिए मेरे बच्चे जब मांस और लहू के हैं, நானும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் வந்து और मैं भी मांस और लहू का बनकर மரணத்துக்கு அதிகாரியாகிய சாத்தானை என்னுடைய மரணத்தினாலே அழிப்பேன் என்று இயேசு சொன்னார். और मेरे मरण के कारण उनको मैं उससे छुड़ाऊंगा करके ஆகவே இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடு யாத்திராகமம் 3வது அதிகாரத்தில் பேசின அவரே சர்வ வல்லமுள்ள கர்த்தர். और इसलिए मूसा से जो यात्रा के निर्गमन की किताब में बातें किया, वही प्रभु वो है जिसने कहा मैं हूँ सो हूँ। அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्वशक्तिमान है। வெளிப்படுத்தல் 1:4 சொல்கிறது. प्रकाशित वाक्य 1:4 में लिखा है இருக்கிறவர் जो थे இருந்தவர் और जो था வருகிறவர். और जो आने वाला है। 8வது வசனம் சொல்கிறது. 8वां वचन कहता है இருக்கிறவரும் और जो है இருந்தவரும் जो था வருகிறவருமாகிய और जो आने वाला है சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். जो सर्वशक्तिमान है। ஆதியாகமம் 17 கர்த்தர் சொல்கிறார். उत्पत्ति के 17वां अध्याय पर कहता है நான் சர்வ வல்லமுள்ள கர்த்தர். मैं सर्वशक्तिमान प्रभु हूँ। வெளிப்படுத்தல் 1:8 சொல்கிறார். प्रकाशित वाक्य 1:18 पे நான் कहता है அல்பா ஒமேகா, मैं ही अल्फा और ओमेगा हूँ। நானே ஆரம்பமும் முடிவும் என்று मैं ही சொல்கிறார். आदि और अंत भी हूँ। அவரே சர்வ வல்லமுள்ள और கர்த்தர். वही सर्वशक्तिमान भी है। இவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கடைசியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு வந்த பிறகு और ये इस दुनिया में जीवन बिताकर मरकर वो जीवे उठने के बाद में தன்னுடைய தாசனாகிய யோவானுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். अपने दास यूहन्ना को कुछ बातों को प्रकट करता है। யோவானுடைய ஊழியத்துல ஒரு உயர்வு இருந்தது. और यूहन्ना के जीवन के अंदर एक बड़ाई थी। என்ன உயர்வு இருந்தது? क्या बड़ाई थी? அவர் முதலாவது நீ பார்க்கலாம், சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். और पहले एक सुसमाचार को लिखता है। யோவான் எழுதின நற்செய்தி நூல். और यूहन्ना का लिखा हुआ सुसमाचार। திரும்ப தேவன் இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு ஊழியத்தினுடைய உயர்வு வருகிறது. और उस सेवकाई का और बढ़ाई देकर प्रभु ने 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அது நிருபங்கள். पहला यूहन्ना, दूसरा यूहन्ना, तीसरा यूहन्ना वो पत्र है। அது சுவிசேஷத்தை காட்டிலும் கொஞ்சம் வேல்யூ கூடுனது. और वो सुसमाचार से भी बढ़कर वो किताब அது है। கட்டளையை வெளிப்படுத்துகிறது. वो उसकी आज्ञाओं को प्रकट करता முழு है। வேதாகமே மகிமையானதுதான். और पूरा कलाम ही महिमा का அவருடைய है। ஊழியத்துல ஒரு உயர்வு. लेकिन उसकी सेवकाई में एक महिमा ஆனா की बात। அதை விட ஒரு உயர்வு और उससे भी बढ़कर திவ்ய வாசகனாகிய யோவான். और जो प्रकाश जो बहुत ज्ञानवान जो यूहन्ना है, இப்ப மூணாவது ஒரு நிலை அவருக்கு உயர்ந்திருக்கிறது. और उसको एक आज्ञा एक बढ़ाई हुई है। திவ்ய வாசகன், और वो बहुत ही ज्ञानवान है। மகிமையானவன், वो एक महिमा का है இனிமையானவன், और एक प्यारा व्यक्ति है, குறைவில்லாதவன், बिना किसी कमी மிகுந்த का, அன்புள்ளவன், बहुत ही प्यार करने அதனால वाला, உயர்ந்த நிலை. वो अच्छा स्थान पर அந்த है। மனிதனுக்கு தேவன் தன்னுடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தி उस मनुष्य को प्रभु एक अच्छा स्थान को देता है। கர்த்தர் அவர் சிறையில இருக்கும்போது ஒரு தீவிலே அவர் இருக்கிறார் சிறையிலே. और वो वहां पर उस मनुष्य के साथ में उस एक टापू में है। ஒரு நாள் அவர் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி பேசுகிறார். और प्रभु एक बार उसे दर्शन देकर कहता ஒரு பெரிய है, சத்தத்தை அவர் एक கேட்கிறார். बहुत बड़ी आवाज को அந்த सुनता சத்தத்தை है। பார்க்க திரும்பும்போது இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு தரிசனத்தில் उस आवाज को देखने के लिए जब फिरा तो यीशु उसके सामने खड़ा था। உலகத்துல இந்த காரியத்தை அவர் கண்டார். दुनिया में उससे इस बात को उसने देखा है। அவருடைய கரங்களிலே நட்சத்திரம் இருக்கிறது. उसके हाथों में तारे हैं। அவரை சுற்றிலும் குத்து விளக்கு இருக்கிறது. उसकी चारों ओर वहां पर दिया है। அவரே சொல்லுகிறார், वो खुद நான் कहता है, ராஜாதி ராஜா, मैं राजाओं का राजा हूँ। என்னுடைய சபைகள் என்னை சுற்றி இருக்கிறது. मेरी कलीसिया मेरी चारों ओर है। என்னுடைய ஊழியர்கள் கரத்தில் இருக்கிறார்கள். और मेरे सेवक मेरे हाथों में हैं। ஆகவே ஒவ்வொரு சபையிலையும் கூட நீ நிருபங்களை எழுதி
குறைகளை சொல்லி மனம் திரும்ப சொல்லி என்று எழுத और சொல்கிறார். इसलिए हर कलीसिया को देखकर उसकी कमी को बताकर उसको मन फिराने के लिए कह दे। அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्वशक्तिमान है। ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பெயரை சொல்கிறார். हर एक कलीसिया को एक बात को कहता है பட்டயத்தை உடையவர், और वो तलवार को रखा हुआ, பலமுள்ளவர், सामर्थवान மாறாதவர், और कभी ना बदलने वाला, ஆமென் என்று சொல்லுகிறவர். आमेन करके कहने वाला। கடைசிய 4வது அதிகாரத்துல வரும்போது उसके बाद जब 4थे अध्याय पर आता இந்த है, யோவானை इस यूहन्ना को ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहता है இப்பொழுது நீ ஏறி மேலே வா என்கிறார். अब तू उठकर ऊपर आ करके कहता அப்ப है। வெளிப்படுத்தல் 1, 2, 3 உலகத்துல இருந்து அவர் பார்த்த தரிசனம். अब 1, 2, 3 के अंदर दुनिया में रहकर देखने वाला दर्शन। இப்போ யோவானை ஆவிக்குள்ள ஆக்கி அவர் பரலோகத்துக்கு கொண்டு अब போயிட்டார். यूहन्ना को आत्मा में भरकर उसे वो स्वर्ग में ले गया। யோவான் மட்டுமே இந்த தரிசனத்துக்காக ஆவிக்குள்ளே ஆக்கி கர்த்தர் கொண்டு போனார். और केवल यूहन्ना को उसको आत्मा में रखकर वो स्वर्ग की ओर ले அவர் गया। ஒரு மகிமையான சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்து பேசுகிறார், महिमा के காண்பிக்கிறார். सिंहासन पे प्रभु बैठा हुआ है, उसे दिखाता அங்க है, बातें தெளிவா करता है। இருக்கிறது ஒரே ஒரு சிங்காசனம். और वहां पर ठीक से लिखा है एक सिंहासन, அதுல இருக்கிறவர் சர்வ और வல்லமுள்ளவர். उस पर बैठने वाला सर्वशक्तिमान। சுற்றில் 24 மூப்பர்கள், चारों और 24 जो सेवक हैं, 4 ஜீவன், और 4 जीवन, ஒரு பெரிய வானவில், और एक बहुत एक इंद्रधनुष है, ஒரு பெரிய ஜீவன் நதி தண்ணீர். और एक जीवन की नदी की जल। ஆனா 9வது வசனம் சொல்லுகிறது, 9वां वचन कहता है சிங்காசன மேல் இருக்கிறவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். और जो सिंहासन पर बैठा है वो सर्वदा के लिए युगान युग जीवित है। அவர் எப்படி சதா காலங்களிலும்? वो कैसे युगान युग है? பேதுரு சொல்லுகிறார், पतरस कहता அவர் है மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். और वो मांस में मारा गया, आत्मा में जिलाया அவருடைய गया, சரீரம் கல்லறையில் இருந்தது. और उसका शरीर वहां पर कब्र में था। ஆனால் அவரோ பாதாளத்துல பரதீசில சென்று செய்தி கொடுத்தார். लेकिन वो तो पाताल में प्रचार कर रहा था। ஆகவேதான் வேதம் சொல்லுது சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். इसीलिए कलाम कहता है वो सर्वदा के लिए जीवित रहता है। அடுத்து என்ன சொல்லிருக்கு பண்ணா, और उसके बाद क्या लिखा है? அந்த சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருக்கு சகல துதி கனம் மகிமையை சொன்னார். सर्वदा जीवित रहने वालों के लिए आदर महिमा और स्तुति करते हैं। வெளிப்படுத்தல் 4:10 சொல்லுகிறது, प्रकाशित 4:10 में लिखा 24 है மூப்பர்களும் और 24 प्राचीन அந்த सिंहासन ஒரே ஒரு சர்வ வல்லமுள்ளவரை வணக்கமாய் விழுந்து வணங்கினார்கள். और उस एक ही सर्वशक्तिमान को सरों से झुककर उसे नमन சதா किया। காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒருவரே அவர் சர்வ வல்லமுள்ளவர். युगान युग पर जीवित रहने वाला वही वह सर्वशक्तिमान है। கர்த்தராகிய தேவன் ஒருவரே துதிக்கும் பாத்திரராக இருக்கிறவர். और प्रभु परमेश्वर एक ही स्तुति और आराधना का योग्य அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். और उसी ने सारी चीजों का रचना किया। பிதா ஒன்று, குமாரன் ஒன்று, பரிசுத்தாவி அல்ல. पिता एक, पुत्र एक, पवित्र आत्मा करके பிதா नहीं। அந்த ஸ்தானத்தில் என்னை உருவாக்கக்கூடியவராய் और இருந்தார். पिता उस स्थान पर मुझे रचना करने அவரே वाला बना, ரட்சகராக और வருகிறார். वही उद्धार करने அவரை वाला, எனக்குள் வாசம் பண்ணுவதற்கு और வருகிறார். वही मेरे अंदर निवास करने आया। எல்லா இடங்களிலும் அவர் இருக்கிறார். सारे स्थान पर वो है। 5வது அதிகாரத்தில் அந்த மகிமையான சிங்காசனத்தை பார்க்கலாம். 5वें अध्याय पर उस महिमा के सिंहासन को देख அந்த सकते இடத்தை हैं। யாரும் பிடிக்க முடியாது. இயேசுவே அந்த சிங்காசனம் இருக்கிறார். और वो स्थान को कोई पकड़ नहीं सकता। यीशु खुद उस सिंहासन पर அவரே है। ஆட்டுக்குட்டியானவராகவும் பக்கத்துல இருக்கிறார். और वही मेमने के रूप में भी वहां पर खड़ा அந்த है। இடத்தை தெய்வம் யாருக்கும் கொடுக்க उस மாட்டார். स्थान को प्रभु किसी को नहीं என் देगा। மகிமையை ஒருவனுக்கும் கொடேன். मेरी महिमा को मैं किसी को न दूंगा, யாரும் அதை எடுக்க முடியாது. कोई उसे नहीं ले सकता। அடுத்தது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, उसके बाद वहां पर क्या लिखा है? பைபிள் சொல்லுகிறது, बाइबल कहती है அவரே அந்த முத்திரையை வாங்க, உடைக்க, வாசிக்க எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். और वो ही उस मोहर को लेकर उसे तोड़कर उसे देने वाला सारा अधिकार है। சிங்காசனத்திலே அவர்தான், सिंहासन पर भी वही बैठा है। ஆட்டுக்குட்டியானவரும் அவர்தான். मेमना भी वही है, காரணம் வேற யாருமே அதுக்கு தகுதியற்றவர்கள். क्योंकि और कोई भी उसका योग्य नहीं। 21வது அதிகாரம் और 21वां अध्याय 5வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 5वां वचन को हम देखें। 21:5 21 के अंदर 5, அந்த ஒரு சிங்காசனத்துக்கு மேல ஒருவர் வீற்றிருக்கிறார். उस सिंहासन पर एक व्यक्ति बैठा है இதோ நான் சர்வத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். और उसने कहा देखो मैं सब कुछ नया कर देता हूँ। சிருஷ்டிகர் और जो रचना किया है மனிதனால்
பாவத்துக்கும் மரணத்துக்கும் தள்ளப்பட்ட இந்த உலகத்தை और मनुष्य की ओर से पाप और बुराई में ढकेले गए हुए அவர் को, திரும்பவும் புதுப்பிக்கிறார். और वो फिर से वहां पर नया करता யார் है. அவர்? कौन है वो? அவர்தான் பிதாவாகிய தெய்வம். वही तो पिता प्रभु அவர்தான் है. மனுஷனாக வந்த இயேசு वही கிறிஸ்து. मनुष्य पे आने वाला ஒரே यीशु ஒருவர் मसीह. தான் எல்லா நிலையிலும் கிரியை एक செய்கிறார். ही खुदा हर स्थान पर कार्य करता அந்த है, ஒரு தெய்வத்தை और वो एक ही खुदा முழு இருதயத்தோடும் पूरे हृदय முழு से, மனதோடும் पूरे मन से, முழு பலத்தோடும் पूरे सामर्थ्य உனக்கு से, இருக்கிற அந்த ஒரே ஒரு இருதயத்தை और आपको है जो वो एक ही हृदय அந்த को, ஒருவரையே நீ தொழுது கொள்ள उस வேண்டும். एक ही खुदा को नमन करना அடுத்து है. 21ல उसके बाद 21 के अंदर வேதம் அந்த வார்த்தையை சொல்லுகிறது 6வது வசனத்துல 6 वचन पर कहता அவரே है, சொல்லுகிறார், फिर उसने कहा, நான் யார் தெரியுமா? क्या तुम जानते मैं कौन நான் அல்பா ஒமேகா ஆதியும் அந்தவமா हूँ? இருக்கிறேன். मैं अल्फा और ओमेगा आदि और अंत हूँ, எல்லாம் நான் தான் சொல்லி இருக்கிறார். सब कुछ मैं ही हूँ करके कहा. சகலத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ளவர். और सबको रचना करने वाला இன்னும் கூட सर्वशक्तिमान. நம்ம 14வது வசனத்துல பார்த்தோம்னா और अगर हम आगे उस 4 अध्याय में देखें, ஆட்டுக்குட்டியானவர், அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். और वो जो मेमना है, ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் எல்லாம் அங்க ஞாபகமாக இருக்கிறது. और वहाँ पर 12 चेलों का नाम वहाँ पर याद किया गया है. ஆட்டுக்குட்டியானவர்னா அவர்தான். मेमना जो है वही है. இன்னும் நீங்க கீழே வந்தீங்கன்னா अगर और नीचे पढ़ते हैं, 21வது அதிகாரம் 22வது வசனம், 21वां अध्याय 22वां वचन, மேல ஆலயங்கள் கிடையாது, और वहाँ पर मंदिरों करके नहीं लिखा ஒரே है, ஒரு ஆலயம் தான். एक ही मंदिर है, அவர்தான் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும். और वही सर्वशक्तिमान परमेश्वर और मेमना. ரெண்டு ஆள் அல்ல, ஒரே ஒருவர் தான். அவர்தான் தேவனாகிய கர்த்தர், அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர். और वहाँ पर दो नहीं बल्कि एक ही आत्मा और आत्मिक प्रभु, और वहाँ पर मेमना है, ஒரே ஒரு ஆலயம். और इसलिए एक ही भवन है. அங்க வெளிச்சங்கள் இல்லை, और वहाँ पर उजियाला नहीं, ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் தான் அதுக்கு வெளிச்சம். और मेमना और प्रभु जो है वही उसके लिए उजियाला है. வேற நிறைய தெய்வம் கிடையாது. और बहुत सारे खुदा नहीं. வெளிப்படுத்தல தெய்வம் தன்னை மகிமையாய் வெளிப்படுத்தி और காண்பித்தார். महिमा में प्रभु ने प्रकाशित वाक्य में अपने आप को दिखाया है. 22வது அதிகாரம் 22वां முதல் अध्याय வசனம் சொல்லுகிறது, पहला वचन कहता है, தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் தான் ஜீவநதி. और प्रभु और मेमना जो है वही जीवन की नदी है. அங்க சாபம் இராது. वहाँ पर श्राप न होगा. தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனங்கள் அல்ல, சிங்காசனத்தில் இருக்கிறார். परमेश्वर और मेमना का सिंहासन पर वही बैठेगा. தேவனே சர்வ வல்லமுள்ளவர் இருக்கிறார். प्रभु ही सर्वशक्तिमान அவர் है. சொல்லுகிறான், சீக்கிரமாய் வருகிறேன், वो कहता है मैं जल्द आऊंगा, நானே நியாயம் தீர்க்க போகிறேன், और मैं ही न्याय करूंगा, நானே அவனுடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை கொடுக்க போகிறேன். और मैं ही उनका जो है क्रियाओं का फल दूंगा. ஆகவே வெளிப்படுத்த விசேஷத்துல और इसलिए प्रकाशित ஒரே वाक्य के ஒரு अंदर தெய்வம் एक ही खुदा பூமியில வந்து அவனோடு பேசி சில காரியங்களை கற்றுக் पृथ्वी கொடுத்தார். पे आकर कुछ बातों को उसे सिखाया, திரும்ப இந்த யோவானை வானத்துக்கு கொண்டு போய் சில காரியங்களை फिर காண்பித்தார். स्वर्ग में ले जाकर कुछ बातों को वहां पर दिखाया, திரும்ப நான் வருவேன் என்று சொல்லுகிறார். और फिर कहा कि मैं आऊंगा. அவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர். और वही था और है और आने वाला. அவர் சர்வ வல்லமுள்ள वो தெய்வம். सर्वशक्तिमान प्रभु है. அவரை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுவோம். और उसको मिलने के लिए हम तैयार அவர் रहेंगे. இரக்கமுள்ள கர்த்தர். वो अनुग्रह वेदनी है, சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்கிறார். जल्द आएगा करके कहा. அந்த வருகையில நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். उस आगमन में हम सब जाने के लिए तैयार அவருடைய हैं, இரத்தத்தினால் நாம் ஜெயம் பெற போகிறோம். और उसके लहू से हम जय அவரை पाएंगे, நம்பி விசுவாசிக்கிறதுனால நாம் ஜெயம் பெற போகிறோம். और उसके ऊपर भरोसा करने के कारण हम जय पाएंगे. வேதம் சொல்லுகிறது, प्रभु कहता है, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். और हमारा विश्वास जय दिलाने वाला जय அது है. என்ன? वो क्या है? இயேசுவை தெய்வம் என்று அது வாயினால் அறிக்கை செய்து நாம் அவரை நம்புகிறது. और यीशु को खुदा करके मानकर उसको अपने मुंह से कबूल கர்த்தர் करना. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். प्रभु ऐसे आशीष को हमें दे. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से मांगते हैं. இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். अनुग्रह के प्रभु இந்த धन्यवाद. வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஒவ்வொருவரும் காணட்டும். इस कलाम की गहराई को बहुत सारे लोग देखने दे. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும். पवित्र आत्मा तुम्हारे पास நீங்கள் आएगा, பலனடைவீர்கள். तुम सामर्थ पाओगे. உலகத்துல எல்லா பக்கமும் என்னை சாட்சியாய் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். दुनिया में सारे जगह पर मेरे लिए गवाही அந்த बनोगे. ஆவியின் அபிஷேகத்தினால ஒரே ஒரு தெய்வத்தை சாட்சியாய் वो சொல்லுவார்கள். आत्मा और अभिषेक के खुदा के इस नाम से हम आशीष வேதத்தை पाएं. ஆராய்ந்து பாருங்கள். कलाम को जांच कर இயேசு देखें. சொல்கிறார், என்னை பற்றி மட்டும் தான் சாட்சி यीशु கொடுக்கும். कहता है वो केवल मेरी बारे में गवाही देता है, திருத்துவம் அல்ல,
ट्रिनिटी नहीं, மூன்று தன்மையில தேவன் கிரியை செய்கிறார். 3 भागों में प्रभु अपने आप को प्रकट करता है தூதனானவரும் கிரியை செய்தார். और वो स्वर्गदूत का बनकर भी बातें करता है, மெல்கிசேதேக்காகவும் கிரியை செய்தார். मेल्किसेदेक बनकर भी कार्य करता ஆனால் है, ஒரே ஒரு சர்வ வல்லமை. लेकिन एक ही सर्वशक्तिमान அந்த है। மகிமையான சர்வ வல்லமையுள்ள நம்ம ஒவ்வொருவரையும் சத்தியத்தில் நடத்தி और उस ஆசீர்வதிப்பாராக. महिमा का प्रभु हम हर एक को सत्य में चलाए। இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन।